கூட்டம் சொன்னாங்களே அந்த மாதிரி ஸ்டைல நீங்க என்ன செய்றீங்க? இதுக்கு பேர் தந்திரம் நினைச்சிட்டு ராஜதந்திரம் இவ்வளவு ராஜதந்திரம் அது தகுந்த மாதிரி பேசிக்கிறோம் விழிப்புணர்வா இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் கோட்டை விட்டேங்கிறீங்க ஒரு பக்கம். சரி சரி, அடுத்து என்ன செய்றீங்க? அரசியல் இருக்கிறான் இல்லைங்கிறீங்க. எவ்வளவு முரண்பாடு! அதுக்கு நீ சொன்ன சரியா இல்ல. பார்சி மொழியில ஓதலான்னு சொன்னதுக்கு என்ன செய்யறாங்க? அரபிக்கு நெருக்கமா இருக்குனால உச்சரிப்பு கரெக்டா வரீங்க. அதுக்கு அடுத்து ஒரு பார்சி மொழிக்கு நான் வாதினேன் அதுக்கு சொன்னீங்களா? பார்சி விளங்காத மக்கள் அங்க இருக்கிறார்கள்னா பார்சியில பேசினா தானே பார்சியில விளங்காதன்னு சொல்ல முடியும். பார்சி அரபியில் எழுதி வாய்ச்சா அரபியில உள்ளவனு தானே விளங்காது. அப்ப அந்த அப்படின்னு சொல்ல முடியல உங்களுக்கு. அதுவும் தௌராத் இன்ஜீல் விஷயத்துக்கு ஒரு பேச்சுக்கு அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத. தௌராத் இல்லதான் இல்லாத ஒண்ண ஒருத்தவங்க வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு தானே சொன்ன உதாரணம் இருக்கிறதான உதாரணம் சொல்லணும். அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அது யூனுஸ் நபி விஷயமா சொன்னீங்க அதுக்கு என்ன செய்யல உங்களோட பதில் நாங்க சொல்லிட்டோம். அதை விட மோசமா அல்லாஹ் கோபிச்சாருங்கிற அளவுக்கு எழுதி வச்சிருக்கான்னு சொன்னோம். அது மாதிரி தர்ஜுமாவுல தான் தவறுன்னு சொல்லிட்டு ஒரு தர்ஜுமாவுல ஒரு தவறும் காட்டல, நோட்ஸ்ல தான் காட்டிருக்காரு. எல்லாமே என்னது தர்ஜுமா தவறுன்னு சொன்னவர் தர்ஜுமாவுல மொழிபெயர்ப்புல காட்டாம குறிப்புகள் கொடுத்திருப்போம்ல அதுல இருந்தா அவரால் அதிகபட்சமாக காட்ட முடிஞ்சு. அப்புறம் இறைவன் இல்லைன்னு கூட பேசியிருக்காருன்னு சொல்லி அதையாவது சவால் விடுவார், கிளிப்பை கேட்பாரு, அதை போட்டு காட்டலான்னு பார்த்தா அதை கேட்கற கூட தெரியுமில்ல. போடு அதை போடு அப்படி சொன்னு கேட்கணுமா இல்லை? எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறோம். கேட்பாரு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது வரைக்கும் கேட்கவே இல்லை. அது மாதிரி இப்படி நிறைய சுருக்கமா டைம் முடிந்து விட்ட காரணத்தினால இன்னும் சில விஷயங்கள் பட்டியல் இருக்கிறது. நீங்க நிதானமா உட்கார்ந்து ஒன்னும் செய்ய வேணாம், மொத்தமா எழுதுங்க. அவர் கேட்டதெல்லாம் நீங்க எழுதுங்க, நான் கேட்டதெல்லாம் எழுதுங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தொகுப்புரை அவங்களுடைய தொகுப்புரையில நேற்றையிலேருந்து இன்ன வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாகத்தான் இருந்தேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை அறிவிச்சாங்க. ஏன்னா அதுல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அவங்க வாசித்ததை உங்களுக்கு நினைவூட்டுறேன். பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை அப்படின்னு தான் உட்கார்ந்தாங்க. குர்ஆன் ஹதீஸ் மாற்றமான கருத்தை வச்சிருக்க நம்ம சொன்னோம். இந்த நிலைப்பாட்டுக்கு ஒப்புக்கொண்டவர்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லாம தப்சீர் நூலுக்கு சம்பந்தமே இல்லாத வேற வழி இல்லைனால 2 நாள் ஒப்பேத்தனுங்கிறதுக்காக வேண்டி ஃபிக்ஹுடைய கிதாபை கொண்டு வந்து ஃபிக்ஹுடைய கிதாப தப்சீருடைய கிதாபு உண்டு அது காட்டுறதுக்காக வேண்டி முயற்சி செய்து அதுலயும் தோத்து போயிட்டாங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் ஆளுங்களும் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற யாருமே ஃபிக்ஹ் கிதாப தப்சீர் சொல்லவே மாட்டாங்க. இன்னொன்னு எழுத்துன்னு இருக்குதா, அதனாலதான் யாரும் சொல்லலாம் எழுத்துன்னு வச்சுட்டா எல்லா நூலும் இடம்பெறும். அவ தப்சீர் நூல் போட்டிருக்கே தேவையில்லை, சாதாரணமா சிந்திச்சாலே புரியும். தப்சீர் நூல் போட்டுட்டனால அது சம்பந்தமான எழுத்துன்னு தான் புரிவாங்களே தவிர எழுத்துன்னு போட்டோம் அவன் தப்சீர் போட்டு தேவையில்லையில எல்லாம் தான் அடங்கும்ல. இது சாதமா யோசிச்சாலும் தெரியுமே. இப்போ அங்க தப்சீர் நூல் சொல்லிப்பட்டு இங்க வேற எதுவும் வழி இல்லாதனால ஃபிக்ஹ் கிதாபை தூக்கணான்னு சொன்னா தப்சீர்ல எந்த தவறும் இல்லைங்கிறத இதன் மூலம் ஒப்புக்கொண்டாங்க. அதனால அங்க எங்கள் சார்புல கையொப்பமிட்டவர்கள் சிலதான் செஞ்சாங்க. ஆனா இங்கே அவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு? பேனரில் கூட மோசடி செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் பக்கம் நியாயம் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? அங்க தப்சீருங்கிற நிலைப்பாடுல தப்சீர் இருக்குதுல அதையும் போட்டிருக்கணும். அப்ப நியாயவாதிகள் மக்கள் நினைப்பாங்க. வெளியில கூட மக்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க தப்சீர் நிலைப்பாடுல இருந்தும் கூட அது எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லுவது ஒண்ணு செய்வது ஒண்ணு. அப்ப அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை தப்சீர் நூல்கள்ல. வேற வழி இல்லாம பழையதையே தூசு தட்டி கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தான். ஆனா இன்னைக்கு நடுநிலையான நம்ம கொலைக்கு அப்பாற்பட்ட ஆலிம்கள் கூட இதை நினைச்சு பார்ப்பாங்க. எப்படி ஃபிக்ஹ் கிதாப் தப்சீர் கிதாப் ஆகும்? அப்படி இருந்திருந்தா அவங்க ஒப்பந்தத்திலே ஃபிக்ஹ் கிதாப்னு தெரிவிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் அங்க சொல்லாம தப்சீர் உண்டு இருக்குது அதை ஒப்புக்கொண்டு எழுத்துங்கிறதா கொண்டு வந்து ஏன் சொல்றாங்க? அப்ப அங்கேயே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் மோசடி செஞ்சாங்க என்று மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய நடுநிலையான ஆலிம்களும் பெருமக்களும் நன்றாக உணர்ந்து கொள்வார்கள்.
இதுதான் உண்மை. அப்ப அவங்களுடைய கொள்கைக்கு மாற்றமாக இருந்தாங்கள அவங்களே வாசிச்சு அவங்களே ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்னுங்க, ஃபிக்ஹ் கிதாபையே தஃப்சீர் கிதாபு தான் நிரூபிக்க அவங்க முனைந்தது அவர்கள் முதல் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதற்குண்டான ஒரு ஆதாரம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம தலைப்புல நம்ம சொன்னோம் உங்கள் எழுத்து தப்பு இருக்குன்னு சொல்லி, அப்படியாகத்தான் நம்ம பழைய விஷயங்களை நம்ம சொன்னோம். இப்படி அவர்கள் எழுதியிருக்கிற விஷயங்களையும் நம்ம சுட்டி காட்டணும். முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிற சுட்டி காட்டணும். உங்களுடைய தர்ஜமாவில் கரெக்டா நம்முடைய நிலைப்பாட்டில் இருந்தோம். அதிலேயே நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நிலையாக இருந்ததால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு இருக்குங்கிறத இதன் மூலம் நாம் புரிஞ்சு கொள்றோம். அடுத்ததாக இப்பொழுது மோசடி செய்திருக்கிறார்கள். ஏன்னா சொன்னது ஒண்ணு செய்து ஒண்ணு, வேற வழி இல்லைங்கிறதுனால கலாலாங்கிற சட்டம் அதுக்கு சட்டம் தெரியறதாங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் கலாலா சட்டம் உங்களால விளக்கம் செய்ய முடியல, நீங்கள் எழுதினத்திற்கு என்ன விளக்கம் என்று நாங்கள் கேட்டாக்கா நீங்க சொல்லுங்கன்னு எங்களை பார்த்து கேட்கிறீங்கல்ல, அதே ஒரு தோல்விதானே. நீங்கள் எழுதினதுக்கு உங்களுக்கு விளக்கம் இல்லை என்கின்ற போது அதற்குண்டான தகுதி விரிவுரை வழங்குகின்ற தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அதே போல ஒரு பெண்ணுக்கு விவாதத்தை செய்யும் உரிமை இருக்கு எழுதியிருக்கிறீங்களே தகுமாண்டா, நாங்கள் ஆட்சேபம் தெரிவிக்காத வரிகளை படிக்கிறீங்களே, ஆனா ஆட்சேபம் தெரிவிக்கலையே, நாங்கள் ஆட்சேபம் தெரிவித்த வரிகளை படித்து இதில் என்ன குற்றம் இருக்கிறது, பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று நீங்கள் கேட்டிருந்தால் உங்கள் நிலைப்பாட்டை சரியா இருக்கிறீங்க அர்த்தம். நீங்க அந்த நாங்கள் வைத்த வாசகத்துக்கு போகாம வேறு பக்கம் நீங்கள் சென்றதே உங்களிடம் உரிய ஆதாரம் இல்லை. நாங்க ஹதீஸ வச்சோம், இதைக்கு முரணா இருக்கிறதுன்னு சொன்னோம். ஒண்ணு இது நீங்க சொன்ன சரிதாண்டி ஏற்றுக்கொண்டிருக்கேன், அடுத்த மாத்திருங்க. அப்படி இல்லைன்னா விளக்கம் சொல்லிருக்கேன், விளக்கம் சொல்லல. அப்ப அதற்குண்டான ஞானம் இல்லை என்பதால் அவர்கள் இதுக்கு இந்த குர்ஆனுக்கு ஆய்வு செய்து நானும் சட்டம் சொல்லுகிறேன், நானும் விரிவுரை வழங்குகிறேன் என்று சொல்வதற்குண்டான தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு ஆகி போச்சு. அதுக்கு அடுத்ததாக இந்த ஃபாத்திஹா சூராவுக்கு அல்லாஹ்வுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ்வுடைய கூற்றை சொல்லி உங்கள் பதில் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏன்னா ஒரு வாசகமாக இருந்தால்தான் அறிவுக்கு பொருந்தும் என்று எழுதியிருக்கிறீர்களே, வாசகமே இல்லாத அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் மாலிகி யௌமித்தீன் வாசகமே இல்லை, ஆனா அல்லாஹ் தஆலா வசனமாக்கி இருக்கிறான். அறிவுக்கு பொருந்தாத நீங்களே, அறிவுக்கு பொருந்தாததையா அல்லாஹ் தஆலா வசனமாக்கினான் என்பது எங்கள் கேள்வி. இந்த கேள்விக்கு இது பதில் சொல்வதை விட்டுவிட்டு ஏன் கருத்து வேறுபாடு வந்தது வசனங்களுக்கு மத்தியிலே? அவங்கவுங்க விருப்பப்படி தானே செய்தார்கள். அதையா நான் கேட்டேன். நான் கேட்டது என்ன, அறிவுக்கு பொருந்த வேண்டியல அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானே, அறிவுக்கு பொருந்தாததையா அல்லாஹ் சொல்லிவிட்டானே, இதுக்கல்லவா நீங்க பதில் கொடுத்திருக்கனு? பதில் இல்லை, அதனால் சொல்லவில்லை. விவரம் தெரியாமல் இருக்கின்ற போது ஏன் ஆய்வு செய்ய வேண்டும்? விரிவுரை எங்க பேரில் இறங்க வேண்டும்? அவர்கள் வேலையை அவர்கள் பார்த்துட்டு போலாமே. குர்ஆனையும் ஹதீஸையும் விளையாட்டு மைதானமாக ஆக்க தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அடுத்ததாக அலிஃப் லாம் மீம் சொன்னாங்க, உங்கள் கருத்துக்கு ஆதாரம் என்ன என்று தான் கேட்டோம். ஆதாரம் இல்லைனால அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார், அங்கேயே அவருடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆதாரம் இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அங்க இருக்குதா இங்க இருக்குது, அவருடைய ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம். இது பல இடங்கள் நடந்திருக்குது, அங்கே இதுதான் நடக்குது. அப்ப அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்வோங்கிறதுமல்ல, முஸ்லிம்களாக இருந்தால் சொன்னா அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அலிஃப் லாமுக்கு அர்த்தமே இல்லை என்ன நாங்க சொன்னோம். அல்லாஹ்வுடைய கலாம் அர்த்தம் இல்லாமல் இருக்காது. ஆனா எப்படி? அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக எல்லா தஃசீர்லயும் அர்த்தம் எழுதியிருக்காங்க. இதனுடைய முழு அர்த்தத்தை உண்மை அர்த்தத்தை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அவன் நமக்கு தெரியல, அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் உளறலை அல்லாஹ் செய்ய மாட்டான். உளறலா இருந்தா அதை ஓதுனா எப்படி நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் அடுக்கடுக்கான விஷயங்கள் வைத்து உங்களுடைய பதில் என்ன, நீங்க எழுதி இருக்கீங்களே அதுக்கு ஆதாரம் காட்டுங்கள் என்றும் ஆதாரம் காமிக்கல. அப்ப இல்லாம ஆகி போச்சு. அப்படி இல்லாததை எழுதுவதற்கு ஒருவர் தேவையா? குர்ஆன்கிற ஹதீஸ் பெயரில். அதனால இந்த தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதே போல இது தவறி போன தொழுகை தொழாமதற்கு இல்லாமன் தாப என்று வருகிறது. நீங்க தௌபா செய்யணும், தொலை விட்டுட்டான்ல, அது ஒரு குற்றம் தானே. அந்த குற்றத்துக்கு அவன் தௌபா செஞ்சுதான் அவனு தவறு செய்வான். தௌபா செய்யக்கூடாதா? ஆனா அதன் மூலம் கல்லா தொழுகை தேவையில்லை என்று இருக்கிற அந்த வாசம் எங்கே இருக்கிறது? அந்த வசனத்தில் கேட்டோமே, நீங்க வசனத்தை ஓதி காமிட்டி இந்த இருக்குதுல கல்லா தொழுகை அப்படி சொல்வதை விட்டு விட்டு தௌபா தானே சொன்னீங்க. அதான் நாங்களும் சொல்றோமே, அவன் ஒரு மனிதன் ஒரு அந்த குறிப்பிட்ட நேரத்திலே தொழவில்லை ஆனால் அது குற்றம், தௌபா செஞ்சுதான் ஆகணும். அது பிரச்சனை இல்லை. நாங்கள் கேட்ட கேள்வி பதில் செஞ்சீங்களா? இல்ல. அப்ப இல்லாத கருத்தை தான் விரிவுரை என்கிற பெயரில் எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆகவே இது ஒரு மோசடி. குர்ஆனில் இல்லாததை இருக்கிறதா சொல்றது மோசடி. இந்த மோசடி செய்ய
செய்யக்கூடியவர்கள் அந்த தகுதியை, விரிவுரை வழங்குகின்ற தகுதியை இழந்து விட்டார்கள் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. மலக்குள் மௌத்துக்கு சொன்னீங்களே, உங்க மலக்குள் மௌத்துங்கிறது அப்படி இருந்தாலும் ஒவ்வொருவரையும் வாங்கணும் உங்கள் கைன்னு சொன்னீங்களே, இது தகுமா? உங்கள் பொறுப்பாளர் என்றார், எல்லோருக்கும் ஒரு பொறுப்பாளர் தான் இருப்பார், ஒவ்வொருக்கும் பொறுப்பாளரா? அது மட்டும் இல்ல, வசனத்திலே இருக்கிறது, அதை நீங்க பார்க்க கூடாதா? அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்கள் ரசூல் இடத்திலே கேட்பதை விரும்புகிறீர்களா? அல்லாஹ் கேட்டானே.